சாமுவேல் மூலமா தாவீதை அபிஷேகம் பண்ணி இப்படி இருக்கும்போது தாவீது கோலியாத்தை தோக்கடிக்கிறார் இல்லையா. அப்போ கோலியாத்தை தோக்கடிச்ச பிறகு சவுல் நினைக்கிறாரு, அப்ப இவன் பார்க்கதான் சின்ன பையன் மாதிரி இருக்கான், ஆனா இவனுக்கு எவ்வளவு திறமை இருந்தா அவ்வளவு பெரிய கோலியாத்தையும் அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சவுலுக்கு தாவீதை இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ தாவீதை கொண்டு வந்து அரண்மனையில வச்சு, நீ நான் சொல்ற வேலையெல்லாம் பாரு, உனக்கு நான் நல்ல சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறாரு. அப்போ யுத்தத்துக்கெல்லாம் அனுப்பி விடுவாரு. தேவன் வந்து தாவீது கூட இருந்ததுனால தாவீது என்ன யுத்தத்துக்கு போனாலும் எல்லாமே ஜெயமா இருக்கும். அப்போ எல்லா யுத்தத்திலயும் ஜெயிக்கிறாரு. சவுலுக்கு பார்த்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு, அப்ப இவன் கூட தேவன் இருக்க போய் தான் எல்லாமே ஜெயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கே அதிகாரியா இருப்பாங்களே ஹெட்டா, அந்த மாதிரி தாவீதை உயர்த்தி வைக்கிறவரே சவுல் தான். அப்போ வந்து பெலிஸ்தர்னு ஒரு எதிரி நாட்டை வந்து ஜெயிக்கும் போது அங்க இருக்க பெண்கள்லாம் பாடுவாங்க தெரியுமா, யுத்தத்துல ஜெயிச்சுட்டா பாட்டு பாடி கொண்டாடுவாங்கல்ல. சேர்ந்து என்ன பாடுறாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10000 சொல்றாங்க. 10000னா 10,000 அர்த்தம், 10,000. அப்ப 1000 பெருசா 10,000 பெருசா? 10,000.